ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் எப்போவுமே என்னோட வீடியோஸில் பியூட்டி கான்டென்ட் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு குக்கிங் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். எண்ணெய் போட்ட பிறகு நெய்யா சும்மா கொஞ்சோண்டு நெய், 2 இலை, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுச்சு. வெங்காயம் கூட இந்த பச்சை மிளகா போட்டோம். எதுக்கு பச்சை மிளகா? இதுக்கு வந்து காரம் வந்து மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்கறது கிடையாது, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். தக்காளி இப்படி தான் வெட்டணும் அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் அதுக்காக நல்ல பிரியாணி நீல வாக்கில் வெட்டுவாங்க, அப்படிதான் வெட்டுவாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே கழுவி வச்சது தான், அப்போவே கழுவி எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி வச்சுட்டேன். பின்னாடி வேற பாட்டு ஓடுது, காப்பி ரைட்ஸ் போட போறாங்க. கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே மட்டன் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம். இது வதங்கிறதுக்காக உப்பா? அப்படி கிடையாது, சமையலுக்கு ஏற்ற உப்பே போட்டுட்டாங்க. மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன், 1/2 கிலோ மட்டன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மட்டன் வந்து எங்கள் பசங்க தான் சாப்பிடுவாங்க, வேறு நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். அதனால வதக்கிட்டே இருப்பீங்களா? ஆமாம், இல்லைன்னா சைடில் அடிச்சு வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் கொஞ்சம் போட்டு வேக. தக்காளி எத்தனை தக்காளி? நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிலோ அரிசி? ஓகே, அதுக்கு வந்து 1/2 கிலோ தான் மட்டன். ஓகே, ஏன்னா மட்டன் வந்து வெறும் ரைஸ் தான் நாங்கள் சாப்பிட்றதுனால. என்னதுமா இது பச்சை கலர்ல இருக்கு? வந்து புதினா கொத்தமல்லி. ஓகே, இது வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு, ஏன்னா முழுசாக போட்டோன்னா இவங்க எல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க அப்படியே. இப்போ இதில் அரைச்சி போட்டோன்னா இது அப்படியே மசாலாவோட கலந்துருக்கு, சாப்பாடு கூட எப்படி போயிடும், இந்த ஸ்ட்ரென்த் வெளியே போகாது. புதினா கொத்தமல்லி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். நல்லா வேக வச்சிருங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட இன்னும் நல்லா வதங்கும். இன்னும் நம்ம எல்லாமே இப்போ வந்து இந்த அரைச்ச வந்து இந்த புதினா கொத்தமல்லி வந்து நம்ம இதில் போடணும். இது கூட தயிர். ஐயோ, இவ்வளோ தயிர் ஊத்துறீங்க? ஏன்னா கைஸ், நாங்கள் வெளியில தயிர் வாங்க மாட்டோம், உரம் ஊற்றுவோம். இன்னைக்குன்னு பார்த்தா எங்கள் அம்மா வெளியில வாங்கி திடீர்னு பிரியாணி கேட்டனால தயிரிப்போம். பிரியாணி மசாலாவா? இது வீட்டில் செஞ்சதா வெளில வாங்கினதா? இப்படி நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அரோமா வரும். அப்புறம் வந்து இது எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் கைஸ். நானே அரைச்ச கரம் மசாலா, இது எங்கள் கேரளாலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து மசாலா பொடி இங்கே அரைச்சாங்க. இது எதுக்கு போடுறீங்க? இது வந்து நல்லா அரோமா, ஸ்மெல்லு நல்லா இருக்கும், இன்னும் நல்லா வரும். அவ்வளோதான், மட்டன் போட்டாச்சு. மட்டன் வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருவீங்களா இல்லை உடனே அரிசியா? கொஞ்ச நேரம், அவ்வளோதான். சும்மா அது கொஞ்சம் அந்த மசாலா இந்த மட்டனில் பிடிக்கணும்ல, அதனால அதுக்காக நம்ம வந்து அளவுக்கு கறிகளுக்கு ஆரம்பிச்சோம். இப்போ என்ன பண்ண போறீங்கம்மா? இப்போ வந்து ரைஸ் போட்டுடலாம். ஓகே, ரைஸ் ரைஸ் வந்து 1 கிலோல. பாசுமதி தானே? வீட்டில் சம்பாரம் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு தான் பிடிக்காது. சின்ன இருக்கும், சாப்பிடுவேன். பிடிக்காதுன்னு இல்லை, அது ஒரு பிரியாணியோட டேஸ்ட்டே கெடுத்துருமோன்னு ஒரு இது. அப்படி கிடையாது, ஒரு நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் பார்த்துட்டு. நான் அந்த திண்டுக்கல்ல சாப்பிட்டதே அளவு வந்து இதில் வந்து 3 கப்பு நம்ம ரைஸு. இப்போ இதில் வந்து 6 கப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம 6 கப்பு ஊற்றக்கூடாது. நம்ம வந்து 5.5 கப்பு ஊற்றுவீங்க. 5.5 கப்புலாம் வேணும், 5 கப்பு தான். 5 கப்பு இல்லை, 4 ஃபுல்லு. 4 கப்பு ஊற்றியாச்சு.
போதும், இது போதும்ல. இது கிளாஸ்னால இந்த அளவா இல்ல எப்படி? அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ தயிர்ல இப்ப நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அந்த இது லிக்விடு தானே, அதுவும் லிக்விடு. இப்போ இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த தண்ணி இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்குள்ள இந்த இடத்துல ரெடி பண்ணுறேன். என்னது இது வந்து மட்டன் ஈரல் சுக்கா பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அப்பாக்கு மாத்தி வச்சுட்டு அதுலதான் பொரிக்க போறீங்களா? இந்த கடாய் வந்து இரும்பு கடாய், இது நல்லா ஒட்டாது. அப்போ உங்க வீட்டுல ஒரு கடாய் தான் இருக்கா? அப்படியே கிடையாது. ஏன் மூஞ்சி பாரு. இந்த கடாய் நல்லா இருக்கு. இதுல வந்து செஞ்சா சொல்ல விரும்புறீங்களா? ஒரு கரெக்டா சொல்ல விரும்பல போங்க. பொரிக்கிறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இப்படி மிதக்குதே, ஓகே தானா? குழஞ்சிரும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க. இல்லம்மா, இது அப்படியே தூவி. இவ்வளோவா அதுக்குன்னு? இது சும்மா எப்படி நீங்க தூக்கி அதுக்கு அரைச்சு போட்டாச்சு. இது வந்து இப்போ என்ன தம் போட போறீங்களா? ஆமா, தம்முக்கு இது நம்ம இந்த மாதிரி ஒரு பெருசு வச்சுக்கலாம். இதுக்கு மேல இப்படி வச்சிடணும். இதுதான் நாங்க போடுற தம்மு. நீங்க எப்படி தம் போடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பக்கத்துல வந்து நம்மளுக்கு சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு கைஸ். உதிரி உதிரியா இருக்கு கைஸ், பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்க பண்ணும் போது வரணும். ஓகே, இந்த ரெசிபிய பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.